Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நாம என்ன கான்செப்ட் பார்த்திருந்தோம் அப்படினா ஒரு லிஸ்டோட இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி நாம அதை அக்சஸ் பண்றது அப்படினா நாம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு டிக்ஷனரிஸை நாம எப்படி நாம merge பண்றது, அதுக்கு நாம பைத்தான்ல எந்த மாதிரி கோட் எழுதணும் அப்படின்றத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிக்ஷனரினா என்ன அப்படின்னா ஸோ பைத்தானில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான். ஸோ டிக்ஷனரினா என்ன, அதோட மெத்தட்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும், எந்த இடத்துலலாம் நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது டிக்ஷனரி டேட்டா டைப்னா என்னன்ட்டு யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிக்ஷனரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேல்யூ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இண்டெக்ஸிங் இருந்ததோ அதே மாதிரி நம்மளுக்கு டிக்ஷனரியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்மளுக்கான கீ இருக்கும். ஸோ அந்த கீ வேல்யூ வச்சு தான் அதுக்கான வேல்யூவை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு டிக்ஷனரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ அதை நம்ம டினோட் பண்ணுறது இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்ஸை தான் டினோட் பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன தரேன் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தரேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹாப்பி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்துட்டு என்னோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த கீ வேல்யூ வச்சு தான் நான் வந்துட்டு அக்சஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வேல்யூ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஒரு கீ வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கீயை வச்சு தான் நாம் வந்துட்டு அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்துட்டு ரெண்டு டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கீ வேல்யூஸ் வச்சு நம்மக்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ 3 அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, 4 அப்படின்ட்டு ஒரு கீ வேல்யூ வச்சு ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த ரெண்டு தனித்தனி டிக்ஷனரிஸை ஸோ இதை வந்து D1 வச்சுக்கலாம், இதை வந்துட்டு D2 வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டிக்ஷனரி தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நாம் ஒரே டிக்ஷனரியாக எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பைத்தானில் என்ன கோட் எழுதுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கம்பைன் பண்ணே நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா நம்ம 1ல் இருக்க கண்டென்ட்டும் 2ல் இருக்க கண்டென்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரே டிக்ஷனரியாக நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து இந்த இடத்துல கோடில் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ DICT1 அங்கிற இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எது கொடுத்தாலுமே அதை வந்துட்டு டிக்ஷனரி அப்படின்ட்டு தான் கன்சிடர் பண்ணும். ஸோ டிக்ஷனரிக்குள்ளே என்ன தரேன் அப்படின்னா கீ வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ ஹாப்பின்னு கொடுத்துருக்கேன். 2ங்கிற கீக்கு லேர்னிங்ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். 3ங்கிற கீக்கு ஹாப்பிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். 4ங்கிற கீக்கு பட்டீஸ்ங்கிற வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு தனித்தனி டிக்ஷனரிஸாக இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரே டிக்ஷனரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் DICT_1 கொடுத்தேன் அப்படின்னா டிக்ஷனரி 1ல் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி பிரிண்டில் DICT_2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே டிக்ஷனரி 2ல் என்ன இருக்கோ எனக்கு அது வந்து தான் எனக்கு வந்து தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரிஸை மர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய டிக்ஷனரி வேல்யூஸை ஒரே டிக்ஷனரிக்குள்ளே நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லைன் கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே டிக்ஷனரி தான் அவுட்புட்டாக வந்திருக்கு. அந்த ஒரே டிக்ஷனரியில் எனக்கு 4 வேல்யூஸுமே இருக்குது. ஸோ லைக் ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ. ஸோ 4மே எனக்கு வந்து ஒரே டிக்ஷனரியில் தான் வந்திருக்கு. பட் ஆனால் முன்னாடி இருக்க கோட் நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்தது அப்படின்னா டிக்ஷனரி 1ஐயும் 2ஐயும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு தனித்தனியாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல கம்பைண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி DICT_1ல் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு டிக்ஷனரியை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் DICT2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு செட் ஆஃப் டிக்ஷனரி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டபுள் ஸ்டார் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்துட்டு அன்பேக்கிங்ங்கிற ஒரு இது வந்து ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்துட்டு அன்பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த டிக்ஷனரிக்கு முன்னாடி அதாவது வேரியபிளுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி டபுள் ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டபுள் ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அன்பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது டிக்ஷனரி 1ல் இருக்கிறதையும் டிக்ஷனரி 2ல் இருக்கிறதையும் அன்பேக் பண்ண சொல்லியிருக்கோம். 1 and 2 ரெண்டுத்தையும் நம்மளுக்கு வந்து
சேர்த்து ஒரே இதுவாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்டார் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா இந்த டிக்ஷனரியை நம்மளுக்கு வந்து அன்பேக் பண்ணி கொடுக்கும். ஸோ அன்பேக் பண்ணிவிட்டு அதோட எதை நம்ம ஆட் பண்ண சொல்கிறோமோ அதை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறதுனால நம்மளுக்கு இப்படி ஒரே இதுவாக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதே கோடில் நான் வந்துட்டு இன்னொரு ஆல்ட்ரேஷனை வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கீ வேல்யூஸ் வந்து 1ல் ஹாப்பி 2ல் லேர்னிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த கீ வேல்யூவை மட்டும் நான் வந்து மாற்றுறேன். ஸோ என்னோட கீ வேல்யூ நான் 2 அப்படின்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 2ல் வந்துட்டு லேர்னிங்னு ஒரு வேல்யூவும் இருக்குது, அதே 2ல் எனக்கு வந்து ஹே அப்படின்ட்டு ஒரு வேல்யூவும் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ஷனரி 1ஐயும் டிக்ஷனரி 2ஐயும் மர்ஜ் பண்ண சொல்கிறேன். ஸோ மர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள். ஸோ அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா 1ல் வந்துட்டு ஹாப்பி, 2ல் வந்துட்டு ஹேனுங்கிற கண்டென்ட் இருக்குது, 4ல் வந்துட்டு பட்டீஸ்ங்கிற கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல 2ல் லேர்னிங் தானே இருக்குது, அப்போ டிக்ஷனரி 1 அன்பேக் பண்ணும்போது நம்மளுக்கு லேர்னிங் தானே வரணும், ஏன் ஹே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு எதுக்காக இந்த இடத்துல இந்த ஹேனுங்கிற டெக்ஸ்ட் அவுட்புட்டாக வந்திருக்கு அப்படின்னா ஸோ 2 கீ வேல்யூஸ்மே போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ செக் பண்ணும்போது 2 வந்துட்டு 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அதாவது டிக்ஷனரி 1லையும் இருக்குது டிக்ஷனரி 2லையும் இருக்குது. ஸோ எது லாஸ்ட்டாக இருக்கோ அதோட வேல்யூவை தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணும். ஸோ டிக்ஷனரி 1 அன்பேக் பண்ணும்போது அந்த இடத்துல லேர்னிங் தான் இருந்திருக்கும். டிக்ஷனரி 2 அன்பேக் பண்ணும்போது இந்த இடத்துல கீ வேல்யூ 2 இருக்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணிடும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு லேர்னிங்கிறத எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஹேன்னு ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ 2 கீ வேல்யூஸ் நம்ம ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 2 வேல்யூஸ்மே அது வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணாத டிக்ஷனரியில் எது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது டிக்ஷனரிஸை மர்ஜ் பண்ணுறதுக்கு, அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 4 1 2 அப்படின்ட்டு 4 கீ வேல்யூஸ் நான் என்னென்ன கீ வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அது எனக்கு எல்லாமே எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இதுவும் மர்ஜே தான் வந்திருக்கு, பட் ஆனால் வேறு மெத்தடில் இருக்குது. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரி 1ல் நான் என்ன தரேன் அப்படின்னா 1ல் ஹாப்பி 2ல் லேர்னிங் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிக்ஷனரி 2ல் என்ன தரேன் அப்படின்னா கீ 3ல் வந்துட்டு ஹே, 4ல் வந்துட்டு பட்டீஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிக்ஷனரி 3 அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ஷனரி 2.copy அப்படின்ட்டு ஒரு மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ஷனரி 2ல் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி டிக்ஷனரி 3ல் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லைனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ஷனரி 3.update DICT1 அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ டிக்ஷனரி 3ல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ டிக்ஷனரி 3ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா டிக்ஷனரி 2ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அப்போது ஹே பட்டீஸ்ங்கிறது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அதோட டிக்ஷனரி 1ல் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ டிக்ஷனரி 3 அதில் வந்துட்டு அப்டேட் டிக்ஷனரி 1. ஸோ டிக்ஷனரி 3ல் என்ன இருக்கோ அதோட டிக்ஷனரி 1ல் இருக்கிறத ஆட் பண்ணு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ சொல்கிறதுனால ஃபஸ்ட் நம்மளுக்கு 3ல் இருக்க ஹே, 4ல் இருக்க பட்டீஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஆட் பண்ணும். ஸோ 1ல் என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது, 2ல் லேர்னிங்னு இருக்குது. ஸோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் பிரிண்ட் DICT_3 நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3ல் இருக்கக்கூடிய ஹே, 4ல் இருக்கக்கூடிய பட்டீஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1ல் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட முன்னாடி இருந்த கோடிங். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா DICT_2.copy அப்படின்னு நம்ம வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த காப்பிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ முன்னாடி நாம் DICT_3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு DICTயில் போட்டுரும். ஸோ இப்போ நம்மளுக்கு DICT_3ல் என்ன இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கண்டென்ட் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ 3ல் வந்துட்டு ஹேனுங்கிற கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் 4ல் வந்துட்டு பட்டீஸ்ங்கிற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா DICT3.update DICT1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிக்ஷனரி 3யோட டிக்ஷனரி 1 அப்டேட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதுதான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இதோட என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டிக்ஷனரி 1 நம்மளுக்கு டிக்ஷனரி 1ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு ஆட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு 2ல் இருக்கக்கூடிய லேர்னிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து நம்மளுக்கு 3 4 1 2 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல நம்ம கீ வேல்யூஸ் மாற்றின உடனே பாருங்கள், அதாவது 2ல் லேர்னிங்னு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல 2ல் ஹேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதே கூட ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வந்திருக்கு. 2ல் லேர்னிங், 4ல் பட்டீஸ், 1ல் ஹாப்பின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கோட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ
ஸோ சேம் அதே மாதிரி டிக்ஷனரி டூல் என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை காப்பி பண்ணி நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிக்ஷனரி 3ல் நம்மளுக்கு இதே கண்டென்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது 2ல் வந்துட்டு ஹேங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 4ல் பட்டி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அடுத்த லைனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிக்ஷனரி 3யோட நம்மளுக்கு வந்துட்டு டிக்ஷனரி 1 அப்டேட் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லைன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ டாட் அப்டேட் ஆஃப் dict_1 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட் 1 கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப இதோட போய் நம்மளுக்கு அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணும்போது இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ 2ல் ஹேங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 4ல் பட்டீஸ்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட டிக்ஷனரி 3ல் இருக்கக்கூடிய கண்டென்ட். டிக்ஷனரி 1 ஆட் பண்ண சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு போய் ஆட் பண்ணும். ஸோ 1ங்கிற கீழே ஹாப்பிங்கிறது இருக்குது. ஸோ போய் பார்க்கும் 1ங்கிற கீ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா 1ல் ஹாப்பி அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிடும். ஸோ திரும்ப அடுத்த கண்டென்ட் பார்க்கும். ஸோ 2ல் வந்துட்டு லேர்னிங்னு ஒரு கண்டென்ட் இருக்கிறத பார்க்கும். ஸோ திரும்ப டிக்ஷனரி 3க்கு வந்து பார்க்கும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல 2ங்கிற கீ ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹேங்கிற டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வேல்யூவை வந்துட்டு லேர்னிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து மாற்றிடும். ஸோ இப்போது இதுதான் நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய dict_3ல் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுனால தான் 2ல் லேர்னிங் 4ல் பட்டீஸ் 1ல் ஹாப்பின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. பாருங்கள் 2ல் லேர்னிங் 4ல் பட்டீஸ் 1ல் ஹாப்பின்னு நம்மளுக்கு அதனால தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரே கீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டில் எதை வந்து நம்ம அப்டேட் பண்ண சொல்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய கீயோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரிஸை மர்ஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா ஸோ டிக்ஷனரி 1 டிக்ஷனரி 2ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டில் இந்த ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிக்ஷனரி 1ம் டிக்ஷனரி 2ம் அதாவது எந்த 2 டிக்ஷனரிஸ் நம்ம தரோமோ அது 2 நம்மளுக்கு மர்ஜ் ஆகி அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராது, இன்ஸ்டெட் எரர் தான் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த எரர் எதனால் வந்திருக்கு அப்படின்னா அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நான் வந்துட்டு பைத்தான் பழைய வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டர் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா பைத்தான் 3 அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். என்னோடது அதுக்கு கீழே இருக்க வெர்ஷனுங்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து ரன் ஆகலை. ஸோ ஒன்ஸ் நான் இதை அப்டேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கோட் வந்துட்டு கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வீட்டில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பைத்தான் வெர்ஷன் 3க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த கோட் ஸ்னிப்பெட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாகவே வரும். ஸோ இந்த மாதிரி எரர் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குனுங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த கோட் ஸ்னிப்பெட்டை நான் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட ஒரு நேம் லிஸ்ட் வந்து இருக்குது வித் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு ஸோ ஆன் போயிட்டே இருக்குது. ஸோ நேமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி சக்தி அப்படின்ட்டு ஒரு நேம், அதுக்கப்புறம் அனு, அதுக்கப்புறம் பிரியா அப்படின்ட்டு ஸோ நேம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் நேம் மட்டும் தான் ஸ்டூடெண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு இன்னொரு அப்டேட்டட் லிஸ்ட் நம்மக்கிட்ட வருது. ஸோ அது என்ன லிஸ்ட் அப்படின்னா ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் ஸோ சேம் அதே மாதிரி 1 2 3 4ன்னு இருக்குது. பட் நேமில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த நேமில் ஒன்று அவங்களோட இனிஷியலோட அவங்களோட நேம் வந்து இருக்கும், இல்லாட்டி அவங்க இனிஷியல் ஆட் பண்ணாமல் அவங்க அப்பாவோட பேரை பின்னாடி ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அனுராஜன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நேமில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த லிஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம மர்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரியான்னு இருக்கா, ஸோ தேர்ட் வந்துட்டு இந்த இடத்துல பிரியான்னு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றொன்றும் பார்த்து மேனுவலாக மர்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டிக்ஷனரியில் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இப்போ நம்ம பார்த்த கோட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸோ கீ வேல்யூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன ஃபைல் நம்ம வந்து தரோமோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுக்கு வந்துட்டு இதில் ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ கீ வேல்யூ மேட்ச் ஆகலை அப்படின்னா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதே மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு கூட நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிக்ஷனரி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.